என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துல கிறிஸ்தவ வளர்ச்சியில, ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ஒரு காரியத்துல வளரணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. கிருபையிலே பலப்படு. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, கிருபையில வளர்கிறவர்களாக மாறணும். ஒவ்வொரு நாளும் கிருபையில நம்ம வளரணும். we should grow in grace. அந்த தேவ கிருபை நம்ம வாழ்க்கையில நித்தம் நம்ம கூட இருந்து அந்த கிருபையில பலப்படுகிறவர்களாக, வளருகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். எப்போல்லாம் தேவ கிருபையை சார்ந்து கொள்கிறோமோ, அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஒவ்வொரு அடிச்சுவடுகளிலும் இந்த கிருபையை பார்க்க முடியும். ஆண்டவருடைய கிருபையை, அளவற்ற கிருபையை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். தகுதியில்லாத ஒரு மனுஷன் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தும் போது அவனுக்கு கிடைக்கிற ஈவு தான் கிருபை. அவனுக்கு தகுதி இல்லை, ஆனால் தாழ்த்தணும். நிறைய பேர் நினச்சிக்குவாங்க தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற ஈவு. ஆனால் வேதத்தில் கிருபையை ஆண்டவர் ஒரே ஒரு கண்டிஷன் வைக்கிறார். என்னன்னா, தாழ்மை. தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை தருவார். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தாழ்த்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கிருபையில் பலப்படுவோம். நம்ம இன்னும் கிருபை வேணுமா, இன்னும் தாழ்த்துவோம். நேற்றை விட இன்னைக்கு தாழ்த்துவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் எவ்வளோ உயர்த்தினாலும் நான் தாழ்மையாக இருப்பேன், நான் இன்னும் தாழ்த்துறேன். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது சிலர் வாழ்க்கையை பார்த்தா பரிதாபமாக இருக்கும். அந்த ஆசீர்வாதங்களை நினச்சி பெருமைப்படுவதும், அது தன்னுடைய பலத்தினால் வந்ததும் தன்னுடைய திறமையினால் வந்ததுன்னு நினைப்பாங்க. சில ஆவிக்குரியவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். சில ஆசீர்வாதங்களை நான் ஜெபிச்சதுனால கிடைச்சது, நான் எவ்வளோ உபவாசம் இருந்தேன், எவ்வளோ நான் எப்படியெல்லாம் தியாகம் பண்ணேன், அதான் கிடைச்சது. எல்லாவற்றுக்கும் காரணம் தேவ கிருபை. ஆவிக்குரிய பெருமையும் வந்துடக்கூடாது, உலக பிரகாரமான பெருமையும் வந்துடக்கூடாது. தேவனை சார்ந்து கொள்ளுங்க, தேவ கிருபையை பற்றி கொள்ளுங்க. ஆண்டவர் கிருபைக்காக கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இன்னும் கிருபையா இருங்க. பாருங்க, ஆயக்காரன் அப்படி தான் ஜெபித்தான். பாவியாகி என் மேல் கிருபையாரும். அந்த ஜெபம் அவனை நீதிமான் ஆக்கிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபையில் நாளுக்கு நாள் பலப்படணும்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரத்தின் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தின் 18வது வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். கிருபையில வளருங்கள். முக்கியமான வார்த்தை பாருங்க. அவரை அறிகிற அறிவிலே வளரணும், கிருபையில வளரணும். நம்ம அவரை அறிகிற அறிவிலே வளர்வது எவ்வளவு பாக்கியம் பாருங்க. அவரை அறிகிற அறிவு வரணும்னா அவருடைய கிருபையிலும் வளரணும். நீங்கள் எந்த ஒரு தேவ மனுஷன் அவருடைய கிருபையில் வளர்ந்தாலும் ஆண்டவரை குறித்த அறிவு அவனுக்கு இருக்கும். அவர் யார், அவருக்கு முன்னால் நான் யார் என்ற அந்த அறிவு அவனுக்கு இருக்கும். அதுக்கு அடிப்படை தேவ கிருபையில் வளர ஆண்டவர் நமக்கு கிருபை தரட்டும். இன்னைக்கு கேளுங்க, நான் இன்னும் வளரணும், கிருபையில் வளரணும். சின்ன சின்ன விஷயத்திலும் தேவ கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பாதத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை தாழ்த்தி, தரை மட்டும் தாழ்த்தி அவர் கிருபையை கேளுங்க. கிருபையாக இருப்பார் ஆண்டவர். அந்த கிருபைகளை உங்களுக்கு தருவார். தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:9. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இங்கே வாசிக்கிறோம், அந்த அவருடைய அந்த கிருபையை பாருங்க. நமக்கு அருளப்பட்ட கிருபை எப்போமா, ஆதி முதல், நம்முடைய ஆதி காலம் முதல் அந்த கிருபை நம்மோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது. நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரணும். சிறைச்சாலையிலையும் அவருடைய கிருபை இருக்கணும், சிங்காசனத்தில் அவருடைய கிருபை இருக்கணும், குழியிலையும் அவருடைய கிருபை இருக்கணும். ஐயோ, என் வாழ்க்கையில் கர்த்தர் கிருபை வச்சிருந்தா நான் ஏன் இப்படிலாம் கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்களா? அங்கேயும் அந்த கிருபையை பாருங்க. என் வாழ்க்கையில் சுற்றி முள், நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? தேவ கிருபையை பாருங்க. சுற்றி நீங்கள் எங்கே போனாலும், யோசேப்பு வாழ்க்கையில் தான் நடந்துச்சு.
சிறைச்சாலையிலையும் தேவ கிருபை அவனோடு இருந்தது. கர்த்தர் அவனோடு இருந்தார். சிங்காசனத்திலும் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆண்டவர் அவனை எந்த நேரத்திலையும் விட்டு கொடுக்கல. அவருடைய கிருபை அவனை விட்டு விளக்கலை. இந்த கேட்டுக்கிட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்கள் பிரச்சனையை பார்த்து தேவ கிருபை எனக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க. பிரச்சனைகளிலும் அவர் கிருபை நம்மை தாங்குகிறது. அதனால தான் பவுல் அப்போஸ்தலனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். முள் இருக்குதே ஆண்டவரே, என் கிருபை உனக்கு போதும். முள்ளிலும் தேவ கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். கிருபையில் அப்போ தான் வளர முடியும். எந்த இடத்துல இருந்தாலும் அவர் கிருபையை கர்த்தர் நமக்கு தந்தருளுவார். அந்த கிருபையில் நாளுக்கு நாள் வளர்வதற்கும் தேவன் அனுக்கிரகம் செய்வார். 2 பேதுரு 3:18 இந்த நாளுக்குரிய மனப்பட வசனமாக குறித்து கொள்ளுங்க. 2 பேதுரு 3:18 ஜெபமல்லாமா தகப்பனே, கிருபையில் நாளுக்கு நாள் வளர பலப்பட எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் இன்னும் தாழ்த்துறோம். நாங்கள் வாழ்வது உங்கள் கிருபையினால். ஆண்டவரே, ஒரு நாள் கூட அந்த கிருபையை நாங்கள் இழந்துடக்கூடாது. கிருபையை போக்கடிச்சிடக்கூடாது. கிருபையை எங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு நாங்கள் காரணமாகவும் இருந்துடக்கூடாது. கிருபை தாங்க ஆண்டவரே, இன்னும் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.